இவங்க நர்சிங் வேலையாக செயல்பட முடிஞ்சாங்க. அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சி ஒரு நர்சிங் பணியை தொடங்கினாங்க. அதிலே அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் மாறுபட்டு போக, தவறான விஷயங்கள் அதில் செயல்பட நிமிஷா சில விஷயங்கள் ஊசியில் மருந்து கொடுத்து கொஞ்சம் டோஸ் அதிகமாகி ஒருவரை கொன்றதாக ஒரு கேஸ் ஃபைல் ஆகி சில வருடங்களுக்காக அந்த கேஸ் போய்க்கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் கடந்த 16ஆம் தேதி நிமிஷாவுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட இருந்தது. அந்த தூக்கு தண்டனை திடீரென ரத்தானது. அதுக்கு பிறகு அந்த கேஸ் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் என்று சொல்லுவோம். அந்த 10 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த கேஸ் தான் ரொம்ப தீவிரமாக நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு தீவிர இதாக போய்கொண்டிருக்கிறது. கடைசியில் நிமிஷா வந்து இந்த கேஸ்ல வந்து வெற்றி பெற்றிருக்கான்னு தான் சொல்ல முடியும். நிமிஷா இந்த கேஸ்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஆனா சில வழிபாடுகளும் சில செயல்முறைகள் தான், மற்றவர்கள் சில பேர்களின் உதவிகளும், நம் நாட்டு செய்த சில உதவிகளும் அது